கஸ்தூரி ராஜா அவர்கள் ஒரு இயக்குனர்ன்றதால மட்டுமே செல்வராகவன் அவர்களுக்கு சினிமால சான்ஸ் ஈஸியா கிடைச்சில்ல. அவரோட குடும்பம் கஷ்டத்துல இருந்தது. அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய கடன் சுமையில இருந்தாரு. ஒரு பையனா தன்னுடைய கடமையையும் செய்யணும், அதே சமயத்துல தனக்கு பிடிச்ச சினிமாவையும் எடுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்துக்கு நடுவுல வந்த படம் தான் துள்ளுவதோ இளமை. படம் ரிலீஸ் ஆகுறப்போ இது ஒரு அடல் படம், ஆபாச படம் மாதிரி இருக்குன்னு பல விமர்சனங்கள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கஸ்தூரி ராஜா அவர்களா இந்த படத்தை எடுத்திருக்காருன்னு பலரும் விமர்சனம் பண்ணதும், செல்வராகவன் இந்த படத்தை நான் தான் எடுத்தேன்னு சொன்னதும் அது இன்னும் விமர்சனத்தை அதிகமாக்குச்சு. ஆனா அந்த சமயத்துல இளைஞர்கள் மத்தியில இந்த படத்துக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இது ஒரு பெஸ்டான முயற்சி, தப்பான பெற்றோர்களால வழி தவறி போற பிள்ளைகளுக்கு இது ஒரு சரியான பாடம்னு இந்த படத்தை பத்தி தப்பா சொன்னவங்களும் இது தப்பே இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த துள்ளுவதோ இளமை படத்துல செல்வராகவன் அவர்கள் தன்னோட தம்பி தனுஷை ஹீரோவாவும் அறிமுகப்படுத்தியிருந்தாரு. இதெல்லாம் ஒரு மூஞ்சா, இவெல்லாம் ஒரு ஹீரோ மெட்டீரியலே கிடையாதுன்னு பல விமர்சனங்கள் இருந்துச்சு. கஸ்தூரி ராஜா அவர்களே இவ்வளவு பெரிய ரிஸ்க் நம்ம எடுக்க வேணான்னு செல்வராகவனுக்கு அட்வைஸ் கொடுத்திருக்காரு. ஆனா செல்வராகவன் அவர்கள் அது எதையுமே கேட்காம ஒரு அண்ணனா மட்டும் இல்லாம ஒரு இயக்குனரா தம்பி தனுஷ்குள்ள இருக்கிற ஒரு புத்திசாலித்தனமான நடிகனையும் கண்டுபிடிச்சாரு. படம் ரிலீஸ் ஆகி பிக்கப் ஆனதுல இருந்து படம் பயங்கர ஹவுஸ்ஃபுல்லாவும் போச்சு. இன்னைக்கு வரைக்கும் தனுஷ் அவர்கள் தமிழ் சினிமா, இந்திய சினிமாக்களை தாண்டி உலக சினிமால ஒரு நட்சத்திரமா மின்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் செல்வராகவன் எனும் ஒரு ஜீனியஸ் இயக்குனர் தான். இந்த செல்வராகவன் அவர்களின் வாரத்துல அவரை பத்தின தெரியாத பல தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.